திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை. நண்பர்களே, பாண்டிய மன்னனுக்காக அவருடைய தலைமை அமைச்சராக முதலமைச்சராக இருந்த மணிவாசக பெருமானார் குதிரை வாங்குவதற்காக புறப்பட்டு சென்றார். திருப்பெருந்துறையிலே குருந்தமர நிழலிலே குருமூர்த்தியை கண்டார். அவரிடத்திலே அடிமையானார். திருக்கோயில் திருப்பணிகள் செய்தார். குதிரை வாங்குவதற்கு நாளாகியது. மன்னன் கேட்டு அனுப்புறான். ஆவணி மூலத்தில் குதிரைகள் எல்லாம் வரும்னு சொல்றார். சிவபிரான் நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி தான் ஒரு குதிரை சேவகனாகி வந்து பாண்டிய மன்னனிடத்துல குதிரைகளை எல்லாம் கொடுக்கிறார். இது நம்ம நல்லா விரிவா தெரிஞ்சிருக்கிறோம். இந்த சரத்தரை நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? குதிரை சேவகனாகிய கொள்கையும் என்று மணிவாசக பெருமானார் இதை பதிவு செய்தார். இவர் ஏன் நரிய குதிரையாக்கணும்? ஏன்னா காட்டுல எத்தனையோ விலங்கு இருக்கு. சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, யானை இருக்கு, எத்தனையோ விலங்குகள் இருக்கு. ஏன் நிறைய குதிரையாக்கலாம்? அதுல ஒரு சின்ன சூட்சுமம் இருக்குது. திருவள்ளுவர் உணர்த்தும் வண்ணம் அது பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்ல. இந்த நரியினுடைய குணம் என்னன்னா, தன்னுடைய நலனுக்காக, தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை தந்திரத்தாலே வீழ்த்தி தன்னுடைய செயலை செம்மையாக செய்து கொள்ளும். அதானே அதனுடைய குணம். நரி தந்திர குணம் உடையது. ஆனா இந்த குதிரையினுடைய குணம் என்னன்னா, ஒருவரால் ஆளப்பட்டு விட்டால், ஏன்னா காட்டுல நிக்கிற குதிரை வேற. ஒருவர் குதிரையை ஆழ்வதற்கு ஒருத்தர் வந்துட்டா, அந்த குதிரை ஆள்பவன் செலுத்துபவன் எப்படி செலுத்துகிறானோ அந்த வகையிலேயே தான் போகும். அதை விட்டு அங்கங்க போகாது. ஓ, இந்த ஆன்மாவினுடைய குணம் என்னன்னா, இந்த உலகை பந்தத்துல இணைந்ததுக்கு அப்புறமா ஆன்மாவுக்கு இயற்கையிலேயே அறிவு உண்டு. அந்த அறிவு எப்படி சார்ந்ததன் வண்ணமாகக்கூடியது. இந்த உடல் எடுத்து இந்த உலக வாழ்க்கையில பாசத்தினுடைய பிணைப்பால் கட்டுண்ட இந்த ஆன்மா என்ன பண்ணுது? தன்னுடைய நலனுக்காக, ஏன்னா சார்ந்ததன் வண்ணமாகக்கூடியது தானே இது. தன்னுடைய நலனுக்காக பிறரை வீழ்த்தியாவது தான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்படுகிறது. அப்படிப்பட்டு இந்த கேவலமான இந்த பாசத்தாலே கட்டுண்டு கிடக்கின்ற இந்த ஆன்மாவை குதிரை சேவகனாகி வந்து அதை குதிரையாக மாற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் செலுத்தும் வண்ணமே அந்த ஆன்மாவை செலுத்துகிறான் பரமேஸ்வர பிரபு. இப்போ இந்த ஆன்மாவானது பரமேஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அங்கே இங்கே அலைந்து தெரியக்கூடிய ஆன்மா பரமேஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா இந்த ஆன்மா நிலை தடுமாறாது உத்தியை நோக்கி பரமேஸ்வரன் செலுத்த அந்த வழியிலே செல்ல வேண்டும். அப்படிங்கிறத இந்த உலகுக்கு அறிவுறுத்துவதற்காகவே பெருமான் வரிகளை தேர்ந்தெடுத்து நரியலாக்கினார். நரியை குதிரை பரியாக்கி என்பார். நரியை குதிரை செய்வானும் என்பார் அப்பர் சுவாமிகள். பல இடங்கள்ல மணிவாசக பெருமானார் நரியை பரியாக்கிய விந்தையை போற்றி மகிழ்கிறார். இதில் இருக்கிற இந்த சிறிய நுணுக்கத்தை அறிந்து கொண்டோமானால் பெருமான் நமக்கு செய்கிற பேரருள் கருணை நம் முன்னால் வந்து நிற்கும். பெருமான் நம்மை ஆட்கொள்வது நம்முடைய தகுதியினால் அல்ல, அவர் கொண்ட கருணையினாலே. அந்த கருணையை நாளும் போற்றுவோம். கண்ணுதல் பெருமானை வணங்குவோம். கவலையில்லா வாழ்வு பெறுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.